ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நான் டீச்சர் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்ய போகிறேன். இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன தேவைன்னா, பலூன் தேவைப்படும், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் மாவு, கடுகு, ரவை, கொண்டக்கடலை. இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கும். சரிங்களா? இதை வீட்டில் கிடைச்சதுன்னா நம்ம அம்மா கிட்ட கேட்டு அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஒவ்வொரு பலூனும் எப்படி இருக்குன்ட்டுன்னு நீங்கள் அதை தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லணும். எது சாஃப்டாக இருக்குது, எது ஹார்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் சொல்லணும். சரிங்களா? டீச்சர்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை நிரப்புவோம். சரிங்களா? அந்த பலூன் ஒரு பலூன் எடுத்துக்கிட்டு அரிசி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த பலூனை வந்து கொஞ்சம் இப்படி அகட்டி வச்சு பலூனுக்குள்ளார அரிசியை போடணும். சரிங்களா? ஓகேங்களா? பண்ணி இந்த மாதிரி நம்ம பலூனில் அரிசியை கொட்டி ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்படி நாட் போட்டு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா இதில் கொட்டி இருக்கிற அந்த பொருள் வந்து கீழே கொட்டாது. சரிங்களா? இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கொட்டி வச்சுக்கிட்டோங்களா? அடுத்தது இந்த பிங்க் கலர் பலூன் எடுத்து நெக்ஸ்ட்டு என்ன நிரப்ப போகிறோம்? நம்ம இந்த வந்து சோள மாவை நிரப்ப போகிறோம். சரிங்களா? நம்ம இந்த சோள மாவை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரிசி டீச்சர் நான் ஃபில் பண்ணல பலூனில், அதே மாதிரி சோள மாவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து சோள மாவை இல்லை எந்த மாவு இருந்தாலும் சரி அந்த மாவை வந்து இந்த பலூனை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டு அந்த பலூனில் ஸ்பூனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சரிங்களா? இதே மாதிரி பிள்ளைங்களா ரெண்டாவது டீச்சர் பலூன் எடுத்துக்கிட்டல அந்த பலூனில் இந்த மாவை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சரிங்களா? மாவை இந்த பலூனில் கொட்டி ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா மாவும் இதில் இருந்து வெளில வராது. சரிங்களா? ரெண்டாவது இந்த மாவு கொட்டின பலூனையும் முடிச்சு போட்டு வச்சிட்டோம். மூணாவது இந்த ரெட் கலர் பலூன் எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன நிரப்ப போகிறோம் சொல்லுங்கள்? கடுகு. சரிங்களா? வெரி குட். இது கரெக்டாக சொல்லிட்டீங்களே கடுகுன்னு. இப்போ கடுகு எடுத்து நம்ம இந்த பலூனில் ஃபில் பண்ண போகிறோம். டீச்சர் பண்ணுற மாதிரியே நீங்கள் அழகாக வீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரியே அழகாக கொஞ்சம் பலூனை அப்படி அகட்டி வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார இந்த கடுகை எடுத்து இது உள்ளார போடணும். அப்படியே போட்டு இந்த கடுகை இந்த பலூனில் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பிள்ளைலாம் கடுகு எடுத்து இந்த ரெட் கலரு பலூன் ஃபுல்லாக நம்ம நிரப்புனதுக்கப்புறம் அப்படியே இதையும் அதே மாதிரி ஒரு சின்ன முடிச்சு போட்டு விட்றணும். சரிங்களா? முடிச்சு போட்டுட்டோன்னா என்னாகும் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். இது வந்து கொட்டாது கீழே. கரெக்டாக சொல்லிட்டிங்களே. சரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரீன் கலர் பலூன் எடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கடலை இருக்குல்ல, கொண்டக்கடலை இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதே மாதிரி பலூனை கொஞ்சம் இப்படி அகட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது ஏன்னா கடலை பெருசாக இருக்குதுல்ல, அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலூனுக்குள்ளார நம்ம போட்டு ஃபில் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி பிள்ளைலாம் இந்த கடலையெல்லாம் கொண்டக்கடலையெல்லாம் எடுத்து இந்த பலூனுக்குள்ளார போட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபில் பண்ணி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கரெக்டாக? வெரி குட். நாட் போடணும். அது அப்படியே ஒரு முடிச்சு போட்டுடணும். சரிங்களா? முடிச்சு போட்டால் என்னாகும்? வெளியில் கொட்டாது. கரெக்டாக சொல்லிட்டிங்களே.
இந்த க்ரீன் கலர் பலூன்லையும் ஃபில் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பலூன் மீதம் இருக்குது. இந்த பலூனே நம்ம ஃபில் பண்ணிவிடுங்களா? சரி, கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரவை இருக்குல்ல, இந்த ரவையை எடுத்து குட்டி ஸ்பூனால் இந்த பலூனுக்குள்ளார நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஏற்கனவே டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி பலூனை கொஞ்சம் இப்படி அகட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார இந்த ரவையை ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவையை பலூனுக்குள்ளார கொட்டி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரி, நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலூனுக்குள்ளார ஃபில் பண்ணி எல்லா ரவையையும் இந்த பலூனுக்குள்ளார ஃபில் பண்ணி என்ன பண்ணணும் சொல்லுங்கள் கரெக்டாக. ஸோ கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம் இப்போ? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்களே முடிச்சு போட போகிறோன்னு. இதே மாதிரி ஒரு சின்ன நாட் போட்டோன்னா கீழே கொட்டாது. ஓகேங்களா? நம்ம செஞ்சிட்டோமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம் இதில்? டீச்சே நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, இப்போ நான் டீச்சர் செய்கிறத பார்த்தீங்கல்ல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம் இந்த ஆரஞ்சு கலர் பலூனில்? வெரி குட், அரிசி போட்டோம்ல, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. நெக்ஸ்ட்டு என்ன போட்டோம் இந்த பலூனில்? வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்களே, மாவு போட்டோம்ல. வெரி குட். நெக்ஸ்ட்டு இந்த பலூனில் என்ன போட்டோம்? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நீங்களாம் யோசிக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை என்ன போட்டோன்னு சொல்லுங்கள் கரெக்டாக. கரெக்டாக தான் அந்த பாப்பா சொல்லிட்டாலே, அவள் அழகாக சொல்லிட்டாலே அந்த குட்டீஸு. கடுகு. வெரி குட், கடுகுன்னு கரெக்டாக சொல்லிட்டா அந்த பாப்பா. சூப்பர். அடுத்தது நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டோம் இந்த க்ரீன் கலர் பலூனில்? வெரி குட், கரெக்டாக கேட்ட உடனே சொல்லிட்டியே. கொண்டக்கடலை தானே போட்டிருக்கோம் அதில். கரெக்டாக சொல்லிட்டா பாப்பா. நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம போட்டோமே, என்ன போட்டோம் இந்த ரெட் கலர் பலூனில்? இந்த ரெட் கலர் பலூனில் வெரி குட், சூப்பர். மறக்காமல் ஞாபகப்படுத்தி அழகாக அதில் என்ன போட்டோன்னு சொன்னீங்க? ரவை போட்டோன்னு சொன்னீங்கல்ல. வெரி குட், சூப்பர் தான் தங்கங்களா. சூப்பராக போட்டிங்கல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாப்பு. சரிங்களா? கொட்டி கிளாப் பண்ணுமா எல்லாரும்? வெரி குட். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் அழகாக செஞ்சு அம்மாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி அழகாக நீங்களும் செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகேங்களா?